ஹாய் வணக்கம். நான் ரெஜினா ராம்குமார். இன்றைக்கி வந்துட்டு காலையில் வந்து ஒரு காய்கறி அறுவடை பண்ணிட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்ததாக காய்கறிலாம் பறிச்சுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். வீட்டில் வர கழிவுகளை வச்சு இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இது வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம காய்கறிலாம் நறுக்கிறோம்ல அது, அதுக்கப்புறம் வந்து வாழைத்தண்டோட அந்த தோல் அதெல்லாம் போட்டு இது ஒரு ஃபெர்டிலைசர் போயிட்டுருக்கு. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இறால் நடுவில் வாங்கினது, இறா மீன் அதெல்லாம் வந்துட்டு இது போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 15 நாளாக ஊறிட்டுருக்கு. இது வந்து ஒரு 3 நாளாக ஊறிட்டுருக்கு. இது வந்து வாழைப்பழம் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டோம். இந்த பண்டிகைலாம் வந்துச்சு இல்லையா, அப்போ வந்து நிறைய வந்துடுச்சு. கொஞ்சம் வந்து கொலன்னு ஆகிட்டதுனால இதையும் போட்டிருக்கேன். இது போட்டு வந்து ஆகிடுச்சு ஒரு 15-20 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இந்த 3 தண்ணியும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இவ்வளோ தண்ணியில் கலந்து ஒரு மகு கலந்து ஃபுல் தோட்டத்துக்கும் நான் இப்போ வந்து ஊற்ற போகிறேன். ஆல்ரெடி எப்படி ஊற்றுறது என்ன பண்ணுறதுங்கிறது வீடியோ போட்டிருக்கேன். போயிட்டு நம்ம வீடியோவில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் சாம்பல் வந்து எல்லா செடிக்கும் தூவி விட்டுருக்கேன். காலையிலேயே சாம்பலும் வேப்பம் புண்ணாக்கும் மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் போட்டிருக்கேன். இன்றைக்கி என்னன்னு தெரில, காலையிலேயே ரொம்ப வெயில் சுள்ளுன்னு அடிச்சிட்ருக்கு. எல்லா செடிக்குமே இந்த மாதிரி தூவி விட்டுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் ஊற்றிட்டு வேலையை முடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டு வெஜிடபிள் வேஸ்ட்டு எல்லாமே இருக்குது. இதுலேருந்து நான் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு அங்கே மீதி ஆற அந்த வேஸ்ட்டை வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே காட்டுறேன். இங்கே தெரியுதுங்களா, ஒரு வாட்டர் பாட்டில் கட் பண்ணி போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சுருக்கேன். அந்த திப்பிலாம் வந்து இதில் போட்டுடுவேன். போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் ஸ்லோவாக இது ஒரு ஃபெர்டிலைசர் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி. ஓகேவா, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கார்டனர்ஸ்க்கு. இப்போது இதை வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் ஊற்ற போகிறேன். எல்லாத்துலேருந்தும் இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி இதுலேருந்து கொஞ்சம் தண்ணிலாம் எடுத்துகிட்டு ஊற்ற போகிறேன். இது எப்படி போடணும் இந்த ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.